ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சாய்சோலை அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். முக்கியமாக படிக்கிற மாணவர்கள் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னால இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்னெல்லாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா, எதர் நீங்கள் ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, கிளாஸில் ஸ்டாஃப்ஸ் கிளாஸ் எடுக்கிறப்பே பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம்ஸில் மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட கவனம் கிளாஸ்லேயே இல்லாமல் அந்த ஃபோனில் தான் உங்களோட கவனம் இருக்கும். எதர் அது மொபைல் ஃபோனே இல்லாமல் ஒரு என்விரான்மெண்ட்டே இருந்தாலுமே கூட உங்களோட ப்ரெசன்ஸ் தான் அங்கே இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா கிளாஸில் நீங்கள் அதிகமாக கவனிக்க மாட்டீங்க. உங்களோட சிந்தனைகள் வேற எங்கேயாவது இருக்கும். இதுக்கு கவன சிதறல்னு கூட ஒரு சொல்லலாம் நம்ம. ஸோ அப்போ அந்த கவன சிதறல் இருக்கிறப்ப, அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கிறப்ப, நீங்கள் அந்த சப்ஜெக்ட்ஸில் ஃபோக்கஸே இல்லாமல் போகிறதால உங்களோட அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ என்னெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணி அதை எப்படி அவாய்ட் பண்ணலான்றதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இந்த ஃபோக்கஸ்ன்றது ஏன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் தான் உங்களுக்கு இஸ் த கீ டு சக்ஸஸ். உங்களோட அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் ஃபோக்கஸை கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் இட் வில் லீட் டு எ அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அப்போ அந்த நீங்கள் அந்த சொல்லுவாங்க, முன்னாடி வீட்டில் அம்மா அப்பாவோ பேரண்ட்ஸோ இல்லை டீச்சர்ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, கவனமாக படின்னு சொல்லுவாங்க. அந்த கவனமாக படின்றதுல தான் நம்ம ஒரு 1 மணி நேரம் படிச்சாலுமே கூட நம்மளால படிச்சே முடிக்கவே முடியாது. இல்ல நீங்க நாள் முழுக்க உட்கார்ந்தாலுமே கூட அது ஒரே ஒரு டாபிக் தான் வச்சுட்டே இருப்பீங்க, படிச்சே முடிக்க முடியாது. ஸோ அப்ப அந்த ஃபோக்கஸ் ஏன் அந்த மாரி கவன சிதறல் நடக்குது? இது நெறைய ஸ்டூடண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. நம்ம மெயினா அத இந்த டெக்னாலஜின்னு மட்டும் சொல்லிட முடியாது. நெறைய ஃபேஸ் பண்ணுவாங்க. அதுக்காக நெறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு அது பின்னாடி. ஸோ அது என்னென்ன மெயினா ஃபேஸ் பண்றாங்கன்றத பார்க்கலாம். ஸோ அந்த ஃபோக்கஸ் கரெக்ட்டா இருந்தா தான் நீங்க அந்த புக்கோட என்கேஜ் ஆகி உங்களுக்கு ஒரு அந்த கிரிட்டிக்கல் திங்கிங், அந்த கிராஸ்பிங் கெப்பாசிட்டி, நீங்க கிளாஸ்ல கூட கவனிச்சீங்கன்னா ஸ்டாஃப்ஸ் எடுக்கிறப்ப, நீங்க அந்த ஃபோக்கஸ்டா இருந்தா மட்டும் தான் உங்களோட கிராஸ்பிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் உங்களுக்கு அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு யூஸ் ஆகும். மத்தபடி நீங்க நான் எப்பயுமே படிச்சுட்டே இருப்பேன், மார்க் வரலன்றதுக்கான ரீசனும் இதுல தான் இருக்கு. டிஸ்ட்ராக்ஷன் வெர்சஸ் ஃபோக்கஸ். ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன் வெர்சஸ் ஃபோக்கஸ் இதுல முக்கியமான விஷயமா கருதப்படுறது ஒரு 4 பாயிண்ட் சொல்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்டா நம்ம எப்பயுமே கன்சிடர் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஸ்மார்ட் போன்ஸ். ஸ்மார்ட் போன்ஸ் அதிகமா யூஸ் பண்ண அகாடமிக்ல அவங்களோட ஃபோக்கஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பிளஸ் அந்த ஸ்மார்ட் போன்ஸ் அதிகமா யூஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா, அவங்களோட சோஷியல் ப்ரெஷர்ஸ் அதிகமாகுது. ஸோ அந்த சோஷியல் ப்ரெஷர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போட அதிகமா சேட் பண்றது. சேட் பண்ண அப்புறம் திரும்ப வெளிய போலான்னு பிளான் பண்றது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் அதர் தென் அகாடமிக் அவங்க வீட்ல இல்லாம நெறைய சோஷியல் ஈவென்ட்ஸ் அந்த மாரி இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அதுதான் சோஷியல் ப்ரெஷர்ன்னு சொல்றது. அதோட விளைவுகள் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராஸ்டினேஷன் பிளஸ் அகாடமிக் ஸ்ட்ரெஸ். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் திரும்ப ஸ்மார்ட் போன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன். நம்ம படிக்கிறப்போ ஒரு ஃபோன் பக்கத்துல வச்சிருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாரோ 2 பேர் சாட் பண்ணிட்டு இருப்பாங்க. தே வில் பி ஃப்ரீ. நீங்க முக்கியமா ஏதாவது படிச்சுட்டே இருப்பீங்க. ஆனா உங்க கவனம் பூராவே எங்க இருக்கும்? அந்த இன்னும் 2 பேர் சாட் பண்ணிட்டே இருந்தா, அவங்க என்ன பேசிட்டே இருக்காங்க? வாட் தே ஆர் டூயிங்? அந்த மாரி தான் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களோட மைண்ட ரொம்ப பாதிக்கும். இதுதான் ஸ்மார்ட் போன்ஸ் நீங்க நெறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல நெறைய இதுல இருக்கிறதால வர்ற டிஸ்டர்பன்சஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, சோஷியல் பிரஷர். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே பார்ட்டி போறது, இல்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளிய வேற எங்கேயாவது ட்ரிப் ஒரு 1 டே ட்ரிப் பிளான் பண்றது. நெறைய ஈவென்ட்ஸ் கிளப் பண்ணி ஒண்ணா போறது. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான கமிட்மெண்ட் இருக்கும். ஒரு 3 பேர் போறீங்க, இல்ல 4 பேர் போறீங்கன்னா, அதுல மீதி பேர்லாம் தே கேன் பி ஃப்ரீ. அவங்களுக்கு வேற ஒர்க் எதுவும் இல்லாம இருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாஸ்க் ஏதாவது இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, உங்களால அத அவாய்ட் பண்ணவும் முடியாது, தவிர்க்கவும் முடியாது. அதே மாரி இங்க அகாடமிக்லயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் சோஷியல் பிரஷர்ன்னு சொல்றது. ஸோ இந்த சோஷியல் பிரஷர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நீங்க கான்ஸ்டன்ட்டா இல்ல ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டாவே ஒரு பார்ட்டிஸோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங்கோ எங்க வேணுமோ, நீங்க எப்பயுமே பிரசன்ட்டா இருக்கணும்ன்றது இருப்பீங்க. அவங்க நம்மள தப்பா நெனச்சுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்மள அவாய்ட் பண்ணிருவாங்க. நம்ம இந்த ஒரு விஷயம் செய்யலன்னா, போலன்னா நம்மள இக்னோர் பண்ணிடுவாங்க. அந்த மாரி நெனச்சு என்ன பண்ணுவீங்க, நீங்க கான்ஸ்டன்ட்டா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து குடுத்து போக ஆரம்பிப்பீங்க. ஸோ இம்பார்ட்டன்ஸ் குடுத்து குடுத்து போக ஆரம்பிக்கிறப்ப, இன்னும் நெறைய ஈவென்ட்ஸ் கிளப் ஆயிட்டே வரும். ஸோ அந்த மாரி வர்றப்ப பார்த்தீங்கன்னா, உங்களோட அகாடமிக் ஃபோக்கஸ் ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிரும். ஸோ இந்த டெக்னாலஜி, சோஷியல் பிரஷர்ஸ் பார்த்துட்டோம். இதுல அடுத்து பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராஸ்டினேஷன்.
இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம வந்து ஒரு டெய்லி செய்ய வேண்டிய ஒரு டாஸ்க்க கூட வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறமா படிக்கலாம், இல்ல அடுத்த வாரம் படிக்கலாம், இல்ல அந்த சப்ஜெக்ட்க்கான எக்ஸாம் வந்து அடுத்த வாரம் தான் வரும், இல்ல செமஸ்டர் எண்டுல வந்து நம்ம பார்த்துக்கலாம். அந்த மாரி சொல்லி நம்மளோட ஸ்டடியிங் டாஸ்க்ஸ வந்து நம்ம வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறது. அதுதான் வந்து ப்ரோக்ராஸ்டினேஷன். இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் பண்றதால அடுத்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அகாடமிக் பிரஷர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாயிடும். நம்ம வந்து செஞ்சு முடிக்க வேண்டிய வேலையோ, இல்ல வந்து ஒரு அசைன்மென்ட்ஸ் வந்து குடுத்திருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து நம்ம வெளிய போற ஈவென்ட்ஸ் நெறைய இருக்கிறப்ப, அந்த அசைன்மென்ட் ஒர்க் இல்ல ஹோம் ஒர்க்ஸ் எது குடுக்குறாங்களோ, நம்ம அத மொத்தமாவே மறந்துருவோம். திரும்ப அந்த ஸ்கூல்ல போய் அந்த கிளாஸ் ரூம் என்வைரன்மென்ட் குள்ள போனா தான், வேற யாராவது சொன்னா தான் நமக்கு ரீகாலே ஆகும். நேத்து நமக்கு இந்த மாரி ஒரு ஒர்க் சொல்லியிருந்தாங்க. இல்ல போன வாரமே குடுத்திருந்தாங்க. நம்ம முடிக்கலன்றது. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் தான் வந்து ப்ரோக்ராஸ்டினேஷன். இதுவுமே வந்து உங்களுடைய கவன சிதறல் தான் சொல்லணும். பிளஸ் வந்து உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து கண்டிப்பா குறைஞ்சு போயிரும். அடுத்து இதுல லாஸ்ட் பாயிண்ட்டா பார்க்குற அந்த அகாடமிக் ஸ்ட்ரெஸ்ல வந்து முக்கியமா இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர்லோட் ஃப்ரம் அசைன்மென்ட்ஸ் கேன் லீட் டூ மென்டல் ஃபேட்டிக். மென்டல் ஃபேட்டிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூளை வந்து ரொம்ப வந்து சோர்வாயிடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து உங்களுடைய கவனத்த வந்து வேற எங்கேயாவது ஃபோன்ஸ்ல இல்ல வெளிய வேற வேற ஈவென்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரீல்ஸ் ஏதோ ஒண்ணு ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார் ஈச் மினிட் நமக்கு வந்து என்ன ஆகுது? நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைச்சிட்டே இருக்கு. அதுல ஒரு சிலது தேவையானது இருக்கலாம். பல விஷயங்கள் வந்து நமக்கு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கலாம். இன்னும் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 1 மாசத்துல வந்து எவ்ளோ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்க வேண்டி இருக்கோ உங்க மூளைக்கு, அது வந்து நம்ம ஒரே நாள்ல வந்து நம்ம வந்து அத வந்து அந்த கன்சியூம் பண்ணிர்றோம். த்ரூ மொபைல் ஃபோன்ஸ். ஸோ அப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அதிலயே வந்து மைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆயிடும். நெறைய ஸ்டூடண்ட்ஸ் என்ன ஃபாலோ பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டர்ன் வந்து ஒரு ஸ்கூலோ, காலேஜஸ் வந்து போயிட்டு வர்றப்ப பார்த்தீங்கன்னா, ஈவினிங் வந்ததுமே ஒரு 1 ஹவர் இல்ல 2 ஹவர்ஸ் வந்து நீங்க வந்து கான்ஸ்டன்ட்டா வந்து உங்க மொபைல் ஃபோன்ஸோ, இல்ல டிவிஸோ வாட்டெவர் திங் நீங்க அத தான் வந்து உங்களோட ரிலாக்சேஷன் சொல்லி பார்க்குறீங்க. அதிலயே வந்து உங்க மூளை வந்து ரொம்ப ரொம்ப டயர்ட்ஸம் ஆயி, அதுக்கப்புறம் நீங்க ரெஃப்ரெஷ் ஆயி நீங்க வந்து புக்ஸ் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, யூ கேனாட் ஏபிள் டூ ஃபோக்கஸ். நம்ம நெனச்சுப்போம் வந்து நம்ம வந்து காலையில இருந்து வெளிய போயிட்டு வந்தோம். வி ஆர் பிகமிங் வெரி டயர்டுன்னு நெனச்சுப்போம். அது இல்ல ரீசன். ஸோ அதுக்கப்புறம் நீங்க புக்ஸ் எடுத்து படிக்கிறப்ப உங்களால ஃபோகஸ்டா வந்து உங்களோட வேலைகள வந்து செய்ய முடியாது. அதுதான் வந்து மென்டல் ஃபேட்டிக். சரி இவ்ளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நம்ம இப்ப வந்து பேசிட்டு இருக்கிறோம். சரி இப்ப இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து மொபைல் ஃபோன்ஸ்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க படிக்கிற அந்த 1 ஹவரோ, 2 ஹவர் வந்து ஃபோன்ஸ் வந்து அவுட் ஆஃப் ரீச் வந்து வைக்கலாம். உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ வந்து டர்ன் ஆஃப் பண்ணலாம். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெடியூஸ் சோஷியல் பிரஷர். என்கேஜ் வித் ஃபோக்கஸ்டு ஃபிரெண்ட்ஸ் டூ என்ஹான்ஸ் மோட்டிவேஷன். நமக்கு வந்து மோட்டிவேட் பண்ற மாரி கூட வந்து படிக்கிறதுக்கு ஏத்த மாரி இருக்கிற ஃபிரெண்ட்ஸோட இருந்தீங்கன்னா, அவங்களோட வந்து நீங்க சரவுண்ட் வித் ஃபிரெண்ட்ஸ்ன்ற மாரி இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த சோஷியல் பிரஷர் வந்து குறையும். எய்தர் நீங்க மோட்டிவேட் ஆகி இல்லாதப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க டவுன் ஆகி இருக்கிறப்ப நீங்க வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் த சரவுண்ட் வித் மோட்டிவேஷனல் ஃபிரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, டிக்ளைன் சோஷியல் ஈவென்ட்ஸ். ந நெறைய ஈவென்ட்ஸ் வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும். எல்லா ஈவென்ட்ஸுன்றது அவசியம் கிடையாது. நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு பிடிக்கலன்னா, நீங்க பொலைட்டா வந்து அத வந்து டிக்ளைன் பண்ணி போகாம இருக்கலாம். ஸோ இந்த மாரி ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க எடுக்கிறது தான் வந்து உங்களோட சோஷியல் பிரஷர வந்து முக்கியமா குறைச்சிரும். அது குறைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஃபோக்கஸ் வந்து அகாடமிக்க நோக்கி தான் இருக்கும். கண்டிப்பா அது வந்து இம்ப்ரூவ் ஆகும். அடுத்து இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஓவர் கம் பண்றதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பில்டிங் ஃபோக்கஸ் ஆஸ் அ ஸ்கில். தட் இஸ் உங்களோட டே டு டே ரொட்டீன வந்து சேஞ்ச் பண்ணணும். நீங்க வந்து ஒரு இயர் பிகினிங்ல வந்து நெறைய ரெசல்யூஷன்ஸ் வந்து எடுப்பீங்க. இந்த வருஷம் வந்து நம்ம இத பண்ணிரலாம். நம்ம இவ்ளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிரலாம். இதெல்லாம் வந்து செஞ்சு முடிச்சிடலாம். நெறைய ரெசல்யூஷன்ஸ் எடுப்பீங்க. ஏதோ நீங்க அந்த மாரி ரெசல்யூஷன்ஸ் எடுக்கிறதோட, டே டு டே ஹேபிட்ஸ வந்து சேஞ்ச் பண்ணா அது கொஞ்சம் நல்லாருக்கும். கிரியேட் ஹேபிட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் மேக்கிங் ரெசல்யூஷன்ஸ். ஸோ அந்த டே டு டே ஹேபிட்ஸ் தான் வந்து உங்களோட வந்து ஒரு மிகப்பெரிய டார்கெட்டோ, இல்ல ஒரு மிகப்பெரிய கோலோ எதுவோ ஒண்ணு வந்து அச்சீவ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, டைம் மேனேஜ்மென்ட். இத பத்தி ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லயும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எப்பயுமே வந்து நம்மளோட டைம் மேனேஜ்மென்ட் வந்து எப்பயுமே வந்து மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 6:30க்கு தான் எந்திரிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அத வந்து ஒரு 6:00 இல்ல ஒரு 5:30யோ வந்து சேஞ்ச் பண்ணலாம். எதர் டைம் நீங்க சேஞ்ச் பண்ணாலுமே, நீங்க வந்து அந்த டைம் எந்திரிக்கிற டைம வந்து யூ ஹேவ் டூ யுட்டிலைஸ் இட் ப்ராப்பர்லி. அந்த மாரி ப்ராப்பரா யுட்டிலைஸ் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு வந்து அந்த டைம் மேனேஜ்மென்ட் வந்து செட் ஆகும். அடுத் அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் அ டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ ஸ்டடி என்வைரன்மென்ட். அந்த டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ ஸ்டடி என்வைரன்மென்ட் இருந்தா மட்டும் தான், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஸ்டடி டேபிள் ஏதோ இருந்ததுன்னா, ரூம் இருந்ததுன்னா, யூ கேன் கிளீன். அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து மெஸ்ஸியா நீங்க வச்சிருந்தீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஸ்டடி ஃபோக்கஸ் வந்து குறையும். ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம ஃப்ரீ பண்றப்ப, த என்வைரன்மென்ட் வில் பி வெரி நீட். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் ஹேபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு எக்ஸாம் சமயமோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம்.
ட்ரிங்க் மோர் வாட்டர். நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா, உங்களோட அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் இல்ல ஆங்ஸைட்டி வந்து ரொம்ப வந்து பேலன்ஸ் ஆகும். யூ கேன் ஃபீல் பெட்டர். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் பாயிண்ட் இஸ் ஸ்லீப் பெட்டர். ஸ்லீப் பெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து நீங்க ஒரு 6 to 7 ஹவர்ஸ் வந்து ஸ்லீப் வந்து கம்பல்சரி இருந்தா மட்டும் தான், உங்களோட பிரெயின் வந்து இட் கேன் ஹேவ் ரெஸ்ட். அடுத்த நாள் வந்து உங்களோட டே டு டே ரொட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா நல்லா இருக்கிறதுக்கு முக்கியமான இது வந்து யூ ஹேவ் டு ஸ்லீப் ப்ராப்பர்லி. உங்க பிரெயின் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதுக்கு இந்த தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நீங்க வந்து எடுத்துக்கணும். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் மேலும் பல வீடியோக்களை வந்து பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோவர்ஸ். கீப் சப்போர்ட்டிங் சாய் சோலை அகாடமி. தேங்க்யூ.